ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான டேவாகவே இன்றைக்கி போக போகுது. அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் பூஜை போடுறது. ஸோ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. பட் இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பு நான் கும்பிட்டது கிடையாது. இதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் நான் யார் வீட்லேயும் கலந்துக்கிட்டதும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்கள் வீட்டு சைடும் அந்த பழக்கம் கிடையாது, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் அந்த பழக்கம் கிடையாது. நான் தான் இது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஓகே வரலட்சுமி நோன்பு கும்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் இந்த வருஷம் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக படம் வச்சு தான் நான் சாமி கும்பிட போகிறேன். வியாழக்கிழமையே சாமியை உள்ளே அழைக்கணும், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலையில் தான் நான் வெள்ளிக்கிழமை காலையில் தான் சாமியை ஒரு நல்ல நேரம் பார்த்து உள்ளே அழைச்சிட்டு வந்தேன். ஸோ அது ஃபஸ்ட் டைம் கும்பிட்றனால என்னென்ன பொருள் வாங்கணும்னு எல்லாம் தெரியலையா, அதனால் வியாழக்கிழமை தான் இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் சாமியை வெள்ளிக்கிழமை அழைச்சேன். ஸோ வெளியே வச்சு பார்த்திங்கன்னா அவங்களோட மணக்கட்டைக்கு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் கோலம் போட்டு அன்றைக்கி அம்மாவுக்கு வந்து தாம்பரை வச்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக காலையில் ஒயிட் கலர் தாமரை, ஸோ ஈவினிங் சாமி கும்பிடும்போது பிங்க் கலர் தாமரை கிடச்சிது. ஸோ 2 வகையான தாமரையும் அம்மாவுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் விரதம் இருக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். வீட்டுக்கார் வந்து நான்வெஜ் மட்டும் சேர்க்காமல் இருப்பாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் டைம் சாப்பிடாமல் இருக்க போகிறனால நான் மட்டும் தான் நோன்பு கயிறு கட்டிக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு கயிறில் 9 முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9 முடிச்சிலையும் முதல் முடிச்சில் மகாலட்சுமி தாயை நினச்சி ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் 8 முடிச்சில் ஒரு 8 அம்மனை நினச்சி அந்த முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த நோன்பு கயிறில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம்தான், பூ வச்சும் கெட்டிக்கலாம், இல்லைனா மஞ்சள் கிழங்கு அதை வச்சும் கெட்டிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூ வச்சு தான் கெட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அந்த தட்டெல்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கெலாம் இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் அந்த பூஜை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவுக்கு முதல் தட்டு அம்மாவுக்கு வச்சு அவங்கள உள்ளே அழைக்கணும் இல்லையா, அதனால் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 தட்டு அதான் நான் வச்சுருந்தேன், அம்மாவோட சேர்த்து 11 தட்டு. ஸோ இல்லை என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு போடுற மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், கிளிப்பு, நெயில் பாலிஷ், மருதாணி, சீப்பு, கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் சாக்லேட், வெத்தலை பாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி நான் போட்டிருந்தேன், முகம் பார்க்குற கண்ணாடி, குட்டி கண்ணாடியாக தான் போட்டிருந்தேன். அது உங்களுக்கு நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ நம்ம இஷ்டம்தான், எல்லாமே என்ன வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய மனசு திருப்திக்காண்டி நான் இது பண்ணேன். இதோட சிம்பிளாகவே எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லபடியாக வெளியே அம்மனுக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி தாய் உள்ளே வரும்போது வீடு விளக்கால் பிரகாசமாக ஜொலிக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து எல்லாமே யூடியூப்பில் தான் நானே வீடியோ பார்த்து செஞ்சேன். எனக்கு இது யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல நம்ம அதனால், பட் எல்லாமே நான் மோஸ்ட்டாக எல்லாமே நான் யூடியூப்பில் தான் பார்த்தேனே. யூடியூப்பில் பார்த்து ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பேன். 10 வீடியோவில் இருந்து ஒரு கிளிப்பிங் அப்படி எடுத்து தான் நான் அன்றைக்கி சாமி எனக்கு தெரிஞ்சாப்புல கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே காமாட்சம்மன் வச்சு விளக்கு ஏற்றி காமாட்சம்மன் விளக்கு எரிஞ்சிட்ருக்கச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தாயை நான் உள்ளே கூட்டு வந்தேன். அம்மனை உள்ளே அழைக்கும் போது வீட்டுக்கார உள்ளே இருந்து நான் வாசலில் நிற்கும் போது அம்மன் படத்துக்கு தீபார்த்தனை காமிச்சு பெல் அம்மன் உள்ளே வர வரைக்கும் தீபார்த்தனை காமிச்சிக்கிட்டு பெல் அடிச்சுட்டே நான் வந்து அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தேன். ஸோ அது ரொம்ப சிறப்பு, எல்லோரும் அப்படியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாம்பிராணி புகைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நோன்பு கயிறு அம்மா முன்னாடி நான் வெளியவே வச்சு அழைச்சிட்டு வரும்போதே வச்சுட்டேன். அந்த நோன்பு கயிறு வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கையால் கெட்டலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கார் கையால் கெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கார் கையால் தான் நான் நோன்பு கயிறு கெட்டியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரிலாம் காப்பெலாம் கெட்டி நான் வந்து வீட்டில் ஒரு விரதம், வீட்டில் இப்படிலாம் ஒரு பூஜை நடத்துகிறது உண்மையாகவே எனக்கு ஒரு புதுசாகவும் இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒன்றும் வரலட்சுமி நோன்புக்கு ஒரு பொருள் வாங்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே ஆக்சுவலாக கிடைக்காது. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா எல்லாமே மனசு திருப்தியாக எனக்கு பிடிச்சாப்புல எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி நான் வந்து நல்லபடியாக பண்ணேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கார்கிட்ட ஃபஸ்ட் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நெய்வேத்தியம் சுண்டல் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேங்கிறத விட சுண்டல் வைக்க ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் சுண்டல் வச்சேன். அதுக்கப்புறம் சாமி எப்படி இருந்தாங்கன்னு சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு 3 போது நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் சிங்கில் இருந்துச்சு. ஏன்னா 7 மணிக்கு எல்லாருக்குமே பூஜைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சரி ஓகே இருக்கிற சின்ன சின்ன வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பொங்கல் அடுப்பில் வைக்கணும் இல்லையா. கோயிலில் அன்றைக்கி பொங்கல் வச்சதோடு அப்படியே பொங்கல் பண்ணி எடுத்து மேலே வச்சிட்டோம். ஸோ அதை மறுபடியும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அது குங்கும மஞ்சள் தான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கும் போதே ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அடுப்பில் வந்து நான் பொங்கல் வச்சதே 6 மணிக்கு தான் வச்சுருந்தேன். 7 மணிங்கிறது 8 மணிக்கு தான் நாங்கள் சாமியே கும்பிட்டுட்டோம். ஏன்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நான் பொங்கல் மட்டும் தான் வைக்கிற மாதிரி ஒரு பிளான். அதுக்கப்புறம் பொங்கல் மட்டும் எப்படி வைக்கிறது, ஸோ ஓகே உளுந்த வடையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் ஒரு பிளான் தான். அதனால் உளுந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த உளுந்து வாங்கிட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி அரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ உளுந்த வடை வந்து நான் ஒரு டவுட்டில் நல்லா வருமா வராதாங்கிற டவுட்லேயே தான் நான் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் அதில் வர சைடில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு பொங்கலும் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கு அந்த ஆக்சுவலாக ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கிருச்சுன்னா அந்த கொலவு சொல்லிலாம் போடுவாங்க. அதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சாமி கும்பிட்டது தான் இது பிக்கு. ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து எடுத்த வீடியோ, பட் சாமி கும்பிடும்போது வீடியோஸ் எடுக்க மறந்துட்டோம். அதனால் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. அந்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து மனசு திருப்தியாக என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் ஆசீர்வாதம் பண்ணி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக போனாங்க. எனக்கு அதே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எல்லார்கிட்டேயும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த ஃப்ரைடே எனக்கு சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே பை, நம்ம அடுத்த பார்க்கலாம்.